அன்பிற்கினிய என் இனிய வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு நூல்களை வாசிப்பதன் பயனாகும். புத்தகம் என்பது கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு பூந்தோட்டம் என்பார்கள். மனிதனை செதுக்குவதிலும் ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதிலும் நூல்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. வாசிப்பு பழக்கத்தினால் கிடைக்கும் பயன்களை குறித்து இக்கட்டுரையில் காண்போம். நூல்கள் அறிவின் கருவூலங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் கற்றாலும் தீராத விஷயங்களை புத்தகங்கள் தன்னுள் வைத்துள்ளன. வரலாறு, அறிவியல், இலக்கியம் என பல்வேறு துறை சார்ந்த நூல்களை வாசிக்கும் போது நாம் உலகத்தோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்கிறோம். வாசிப்பு என்பது மூளைக்கான ஒரு பயிற்சி. ஒரு கதையையோ அல்லது கட்டுரையையோ வாசிக்கும் போது நம் மூளை அந்த சூழலை கற்பனை செய்து பார்க்கிறது. இது நமது சிந்தனை திறனை அதிகரிப்பதோடு படைப்பாற்றலையும் தூண்டுகின்றது. இன்றைய பரபரப்பான இயந்திர உலகில் வாசிப்பு ஒரு சிறந்த மன அமைதி தரும் மருந்தாகும். ஒரு நல்ல நாவலில் மூழ்கிவிடும் போது அன்றாட கவலைகள் மறந்து மனம் இலகுவாகிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு வழிவகுக்கிறது. உடற்பயிற்சி உடலுக்கு எவ்வளவு அவசியமோ அதுபோல வாசிப்பு மனதிற்கு அவசியம். தொலைபேசி மற்றும் கணினி திசைகளில் காலத்தை கழிக்கும் இக்காலத்தில் புத்தகங்களோடு நேரத்தை செலவிடுவது நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். எனவே நாள்தோறும் ஒரு பக்கம் என்றாவது வாசிப்பதை பழக்கமாக்கிக் கொள்வோம்.